தொடர்கிறது. யோகாத்துக்கு உங்ககிட்ட வந்த போது என்னுடைய மனசுல என்ன இருந்ததுன்னா, கொஞ்சம் குண்டா இருக்கிறோம், பார்க்குறவெல்லாம் வந்து நீ குண்டா இருக்கிற அப்படின்னு சொல்றதுனால யோகா கற்றுக்கிட்டே அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு பாலன் பேர் வச்சுட்டாங்க. நீங்க பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி தந்தீங்க. அந்த பிராணாயாமம் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன். வேற வேலை நாளைக்கு பண்ணிடலாம், இன்னைக்கு வேணா நாளைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் தள்ளி வச்சு கொஞ்சம் நாள்ல இருந்து பிராணாயாமமே என்ன அப்படின்றது மறந்து போச்சு. ஆனா இன்னும் குண்டா இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன சொன்னாங்க, டாக்டர் போய் பாரு அப்படின்னாங்க. நான் டாக்டர் போய் பார்த்தேன். நீ டெய்லி வாக் போ, நீ நடந்து போனா போறோம், நீ இழைச்சிடுவ. பிராணாயாமத்தை விட ரொம்ப சுலபமா இருக்கு, நம்ம நடக்கலாமே இன்னிலேருந்து அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு வேணா இப்போ சாயந்தரம் வெளியில வந்திருக்கிறோம், இப்போ சாயந்தரம் நடந்தானா ஊர்ல எல்லாம் திட்டுவாங்க, பார்க்கறவங்க எல்லாம் திட்டுவாங்க. நாளை காலையில இருந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். மறுநாள் காலையில பார்த்தா மழை, அதனால போக முடியல. அப்படி மறுநாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியே வச்சுட்டேன். நான் குண்டா இருக்கிறது இன்னும் இழைக்கவே இல்லை, குண்டாவே இருந்துட்டு இருக்கிறேன். இப்ப நாளைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை நான் மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கர்நாடகத்துல கிராமங்கள்ல இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி நேரம் வந்துச்சுன்னா பேய் பிசாச்சு எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணும். அதனால அவர் கண்ணில் வெறும் சிகப்பு மட்டும்தான் தெரியுமா அவருக்கு. அதனாலதான் உங்க ரத்தத்துக்கு அவர் போயிடுவாங்க. சிகப்பு பெயிண்ட்ல வீடு முன்னாடி எழுதுக்கிறாங்க, நாளை பான் அப்படின்னு, நாளைக்கு வான். அந்த பேய் பிசாச்சு எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வருது, பார்த்தோம் இந்த வீடு நாளைக்குன்னு சொல்லி போய்க்குது. ஒரு நாள் வருது, நாளைக்குன்னு சொல்லி போய்க்குது. நாளை வராது, பேய் பிசாச்சு நம்ம வீட்டுக்குள்ள வராது. இப்படி நன்மைக்கு நீங்க நாளை பா பண்ணிட்டீங்க. ஆரோக்கியத்துக்கு நன்மைக்கு எல்லாமே நாளை பா பண்ணியாச்சு. நாளை வராது, உங்களுக்கு நன்மை வராது. இது ஒரு விஷயத்துக்கு இல்லை, நிறைய விஷயத்துக்கு இப்படி ஆயிடுச்சு. அடிப்படையான சந்தோஷத்துக்கே நாளை பா ஆயிடுச்சு. எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நாளுக்கு தானே. தள்ளி வச்சே பழகிடுச்சு. தள்ளி வைக்கிற விஷயம் இல்லை, நாளைன்றது தள்ளி வைக்கிற விஷயம் இல்லை, நாளைன்றது இல்லாதது. எப்போ நான் நாளை வந்துதான் நாளை எப்பவுமே வரப்போகுது, வராது எப்பவுமே. பேய் பிசாச்சுக்கு நாளை பா பண்ணணும். உங்க கோவத்துக்கு, உங்க புறாமைக்கு, உங்க வெறுப்புக்கு, உங்க ஏதோ சொன்னீங்களே பாட்டில் இருக்கிறதுக்கு, புகைக்கு எல்லாமே நாளை பா பண்ணிக்கலாம். அவருக்கு எல்லாம் நாளை பான்னு எழுதிக்குங்க. உங்க நன்மைக்கு நாளை பா பண்ணிக்க வேண்டாம், எனக்கு தானே நடக்கணும். என்னத்துக்குன்னா நம்ம வாழ்க்கை அனுபவத்துல வெறும் இந்த நாள் மட்டும்தான் நடந்திருக்குது. மித்ததெல்லாம் நம்ம கற்பனையில, நம்ம ஞாபக சக்தியில மட்டும்தான் இருக்குது. நம்ம அனுபவத்துல இந்த நாள் மட்டும்தானே இருக்குது. நம்ம இதே பண்ணணும்னால, நம்ம நன்மைக்கு எது பண்ணணும்னாலும் நம்ம இந்த நாள் தான் பண்ணணும். இன்னைக்கு வாக்கிங் பண்ணிடலாம், நீங்க பிராணாயாமம் கட்டாயமா பண்ணிடணும். இது இந்த வாழ்க்கை, மனிதன் வாழ்க்கைன்றது ஆனந்தமா வாழிருந்தா ரொம்ப சிறு வாழ்க்கை, கொஞ்ச காலம் தான் இது. ஆனந்தமா இருந்தா, துன்பமா இருக்கிறவங்க ரொம்ப நீண்டா இருக்கிற மாதிரி தெரியுது, அது வேற விஷயம். ஆனந்தமா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான வாழ்க்கை. இப்போ யோகத்துல இது விஞ்ஞானத்திலே கூட இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நான் இப்படி கண்ண மூடி உட்கார்ந்தா என் அனுபவத்துல 2 நிமிஷத்து மாதிரி இருக்கும். ஒரு நாளா போயிடும், 2 நாளா போயிடும். கண்ண மூடி இப்படி உட்கார்ந்தா சும்மா இப்படி பாக்குறதுக்குள்ள நேரம் முடிஞ்சு போயிடும். என்னத்துக்குன்னா நாம ரொம்ப விழிப்புணர்வா இருந்தா நேரம்ன்றது ஒரு நாள்ன்றது ஒரு நிமிடத்து மாதிரி போயிடும். விழிப்புணர்வு இல்லாம மனநிலையில சிக்கி இருக்கிறப்போ ஒரு நாள்ன்றது 10 வருஷத்து மாதிரி போகுது. உயிர்த்தன்மை முழுமையா உணர்ந்து ஆனந்தமா இருந்தா இது ரொம்ப ஒரு சிறிய காலமான ஒரு வாழ்க்கை. அதுல இதுக்கு எல்லாம் எங்க நேரம் இருக்குது எனக்கு புரியல. போஸ்ட்போன் பண்றதுக்கு எங்க நேரம் இருக்குது எனக்கு தெரியல. நன்மை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இது நீங்க இந்த யோகா பண்றது நன்மை இல்லைன்னா விட்டுடலாம். இன்னைக்கு பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ண வேண்டாம், தேவையில்லை. இது என்னுடைய நன்மை நீங்க உணர்ந்து இருந்தா கட்டாயமா எனக்கு நடக்கும். இது என்னுடைய நன்மை இல்லைன்னு நீங்க உணர்ந்தா அதை பத்தி நினைக்கவே வேண்டாம், விட்டுடலாம்.
எதுக்கு அது தேவை நமக்கு? எது நம்ம நன்மை நாம் நினைக்கிறோமோ அது இன்னைக்கு இப்போ நடக்கணும். என்னதுக்குன்னா இது ரொம்ப ஒரு சிறிதான வாழ்க்கை, இது ஒன்றும் பெரிய வாழ்க்கை இல்லை. இந்த மனிதன் தன்மைன்னு என்ன இருக்குது, இது முழுமையா நாம் உணரணும்னா இந்த 60 வருஷம் 100 வருஷம் வர்றது பத்தாது. டைரக்டர் வந்து வேலை வாங்குறாங்க.